ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரைக்கான புளிச்சாறு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது புளிச்சாறு நான் எந்த பவுடருமே சேர்க்காமல் இன்றைக்கி வெறும் புளிச்சாறை மட்டும் வச்சு எப்படி புளியோதரைக்கு செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் சேர்க்கறத விட கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் காஞ்சதுக்கப்புறம் அதில் புளிக்கரைச்சல் ஊற்றிக்கோங்க. புளிக்கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா வத்துற அளவுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணியாக இருக்க நல்லா வற்றிடணும். இப்போ ஆற வச்ச சாதத்தில் நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்தா நம்மளோட புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே புளியோதரை ரொம்ப பிடிக்கும். இதை